புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நாம் 16வது பாசுரத்தை சேவிக்க இருக்கின்றோம். இன்றைய பாசுரம் ஒரு விஷயத்தை நாம் எப்படி அணுக வேண்டும் என்று இன்றைய காலகட்டத்தோடு ஒப்பிட்டு பேசுகின்ற பாசுரமாக அமைகின்றது. இப்போ ஒரு பெரிய அதிகாரியை நாம் சந்திக்கணும். அவரால் நமக்கு ஒரு காரியமாக வேண்டும். எப்படி நம்ம போய் அணுகுவோம்? நேராக அவருடைய அலுவலகத்தில் போய் கதவை திறந்துக்கிட்டு உள்ளே போயிடுவோமா? போக மாட்டோம். முதல்ல அவங்க அலுவலகத்தில் யார் இருக்காங்களோ முதல்ல அவர்களிடம் சென்று நாங்கள் யார் வந்திருக்கின்றோம், எதற்காக வந்திருக்கின்றோன்னு ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு குறிப்பை கொடுத்து அனுப்பிச்சு, நாங்கள் வந்திருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் பார்ப்பதற்கு அனுமதி கொடுங்கள் என்று ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்குவோம். அப்புறம் எங்கள்கிட்ட இந்த அப்பாயின்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லி அடுத்த இடத்துல போய் சொல்லி அவருடைய அலுவலகத்தில் அந்த மேலதிகாரியை சந்திப்போம் இல்லையா? இதுதானே இன்றைக்கி மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு மேனேஜ்மெண்ட்டை பேசுகின்ற பாசுரம்தான் இன்றைய 16வது பாசுரம். இப்போ தன் தோழிகள் எல்லோரையும் ஒன்றாக சேர்த்து விட்டால் அழைத்து கொண்டு நேராக நந்தகோபனுடைய இல்லத்திற்கு வந்தார். வாசலில் நிற்கின்றார்கள் ஆயர் சிறுமிகளும் ஆண்டாளும். அங்கே இருக்கின்ற அந்த வாசல் காவலனிடம் நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கின்றார். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே. யார் நாயகன்? ஒவ்வொரு குழந்தைக்கும் யார் ஹீரோ? நாயகன்னா ஹீரோ இல்லையா? எல்லா குழந்தைக்கும் அவங்க அப்பா தான் ஹீரோ. அப்படி கண்ணனுடைய ஹீரோ யாருன்னா நந்தகோபன். அப்போ அந்த நந்தகோபனுடைய அரண்மனையினுடைய காப்பாளனே, நாங்கள் வந்திருக்கோம், எங்களை உள்ள விடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த கோவில் காப்பாளன் வாசலில் இருக்கான் இல்லையா, அவன் இந்த ஆயர் சிறுமிகளை உள்ளே விட்டுறான். யோசிச்சு பாருங்கள், எந்த கேள்வியும் கேட்காமல் யாரோ வந்திருக்கோன்னு சொன்ன உடனே உள்ளே விடலாமா என்றால், அந்த வாசலில் இருக்கின்ற காப்பாளன் ரொம்ப விஷயம் தெரிந்தவன். என்ன ஆச்சு? வைகுண்டத்தில் பெருமாள் பள்ளி கொண்டிருக்கின்றார். அப்போ அவரை பார்ப்பதற்காக ஜனகாதி முனிவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை உள்ள விடமாட்டோம், பெருமாள் ஏகாந்தத்தில் இருக்கின்றார்னு சொல்லி ஜெய விஜயர்கள் என்கின்ற வாசல் காப்பாளர்கள் தடுத்து விடுகின்றார்கள். முனிவர்கள் எங்களுக்கு எந்த நேரமும் வைகுண்டத்தில் இருக்கிற பெருமாளை பார்ப்பதற்கு அனுமதி உண்டு, உங்களுடைய அனுமதி தேவையில்லை என்று வாக்குவாதம் செய்கின்றார்கள். கோபம் இந்த ஜெய விஜயர்களை வைகுண்டத்தை விட்டு பூலோகத்தில் பிறந்து விடுமாறு சபித்து விடுகின்றார்கள். இந்த சலசலப்பை கேட்டு பெருமாள் வரான். என்ன நடந்ததுன்னு கேட்கும் பொழுது, இப்படி என்னை உள்ள விடமாட்டேன்னு சொன்னதுனால நாங்கள் சபித்து விட்டோம் என்று சொல்லும் பொழுது பெருமாள் சொல்கின்றான், என்னுடைய நாமத்தை பாடி என்னுடைய கீர்த்திமையை பாடுகின்ற யாருக்கும் எப்பொழுதும் என்னை தரிசிக்கின்ற உரிமை உண்டு. அவர்களை என் கைகளே தடுத்தால் கூட நான் என் கைகளை வெட்டி விடுவேன். எனவே இவர்களுக்கு நீங்கள் கொடுத்த சாபம் சரியானது என்று சொல்கின்றான். அப்போ சாப விமோச்சனமாக 3 பிறவியிலே இறைவனை எதிர்த்து அவனுக்கு எதிரியாக இருந்து மீண்டும் வைகுண்டத்தை அடையுமாறு ஒரு சாப விமோசனம் கொடுக்கின்றார்கள். இந்த கதையை நன்கு தெரிந்திருக்கின்ற இந்த வாயில் காப்பாளன் பாகவத அபச்சாரத்திற்கு நாம் ஆட்பட்டு விடக்கூடாது என்பதற்காக உடனே உள்ளே அனுப்பிச்சிட்றான். அனுப்பிச்ச உடனே அடுத்தது போனால் அங்கே உள்ளே போகிறாங்க. இன்னும் ஒரு அழகான கதவு இருக்குது. அது மணி முத்துக்களால் அலங்காரம் செய்யப்பட்ட கதவு. அந்த அறைக்குள் தான் கண்ணன் தூங்கி கொண்டிருக்கின்றான். அங்கே 2 காப்பாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை சொல்கின்றால், கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. அழகாக கொடிகள் கட்டி தோரணம்லாம் செய்திருக்கின்ற வாயிலில் இருக்கின்ற காவலனே, நீ மணிக்கதவம் தாழ்த்திரவாய், எங்களுக்காக இந்த கதவை திறந்து விடுன்னு சொன்னால் நீங்கள்லாம் யார், எதற்காக வந்திருக்கின்றீர்கள் என்று இந்த காவலன் கேட்கின்றான். அவள் சொல்கின்றாள், நாங்கள்லாம் ஆயர் சிறுமியர், நாங்கள்லாம் இறைவனுடைய பெயர் பாடி அவனுடைய கீர்த்திமையை பாடிக்கொண்டு வந்திருக்கின்றோம். எதற்காக வந்திருக்கின்றோம்? கண்ணனிடமிருந்து பறையினை பெற்றுக்கொள்வதற்காக வந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, உங்களை யார் வர சொன்னது? ஏதான அப்பாயின்மெண்ட் இருக்கா என்று கேட்கின்றார்கள்.
மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். நேற்றுக்கு நாங்கள் கண்ணனை பார்த்தோம்ப்பா. கண்ணன் தான் இன்னைக்கு காலையில் இங்கே எழுந்து வாங்க, நான் உனக்கு பறை தருகின்றேன்னு சொன்னான். நென்னலே வாய் நேர்ந்தான். கண்ணனே சொன்னானா? அப்படி சொல்லியிருந்தா எங்கள்கிட்ட சொல்லியிருப்பானே. இதே மாதிரி ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன், அவங்க வந்தால் கதவு திறந்து விடுன்னு. அப்படி எதுவும் சொன்னதாக ஞாபகம் இல்லையே அப்படின்னு அவன் யோசிக்கின்றானாம். அப்போ ஆண்டாள் அடுத்து சொல்கின்றால், நாங்கள் தூயோமாய் வந்தோம், துயிலெழப் பாடுவோம். எதற்கு வந்திருக்கின்றோம்? இறைவனுடைய நாமத்தை சொல்லி காலையிலே இறை அனுபவத்திலே நினைந்து அவனுடைய நாமத்தை வழியெல்லாம் பாடிக்கொண்டு உள்ள தூய்மையோடு வந்திருக்கின்றோம். வந்து அவனை துயிலெழுப்பதற்காக, காலையிலே சுப்பிரபாதம் பாடுவதற்காக வந்திருக்கின்றோம் என்று சொல்லி, முன்பு நீ சொன்னாய் அல்லவா எதற்கு வந்திருக்கின்றோம் என்று சொன்னால் நான் கதவை திறக்கிறேன்ட்டு, வாயால் முன்ன மாற்றாதே அம்மா, இப்போ மாட்டேன்னு சொல்லாத, கதவை திறந்து விடு, நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்கின்றார். என்ன சொல்கிறா? தூயோமாய் வந்தோம், துயிலெழப் பாடுவோம்னு சொன்ன உடனே சரி நீங்கள் கதவை திறந்துக்கங்க அப்படின்னு சொன்னால், ஆயர் சிறுமியர்கள்லாம் சின்ன பெண்கள், அந்த கதவோ ரொம்ப பலம் பொருந்திய கதவாக இருக்கின்றது, இவர்களால் திறக்க முடியலை. அப்பா நீ முன்னாடி கதவு திறந்து விடுறேன்னு சொன்னேல்ல, இப்போ நீனே எங்களுக்காக கதவை திறந்து விடு என்று சொல்லும் பொழுது, அந்த வாசலில் இருக்கின்ற காவலனும் அழகாக அந்த கதவை திறக்கின்றான். ஆயர் சிறுமியர்கள் இப்பொழுது கண்ணன் இருக்கின்ற அறைக்குள்ளே நுழைகின்றார்கள். இந்த 15வது பாசுரத்திலே கதவு திறக்கின்ற பாசுரம் என்று அடுத்து கண்ணனை காட்ட இருக்கின்றாள் ஆண்டாள்.